ஹீரோ, ஹோண்டா இந்த ரெண்டு கம்பெனியும் ஏன் தனியா பிரிஞ்சிருச்சுன்னு பார்ப்போம். 1984ல இந்தியால பைக்ஸ் இல்ல, வெறும் ஸ்கூட்டர்ஸ் தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல ஹீரோ கம்பெனி இந்தியாவோட நம்பர் 1 சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்துச்சு. அண்ட் ஜப்பான்ல ஹோண்டா கம்பெனி நம்பர் 1 பைக் செய்யற கம்பெனியா இருந்துச்சு. ஹீரோ கம்பெனிக்கு வெறும் பாடி பார்ட்ஸ் தான் செய்ய தெரியும். அதனால இந்த ரெண்டு கம்பெனியும் ஒரு டீல் வச்சாங்க. அதுல என்ன ஃபைனல் ஆச்சுன்னா, ஹீரோ கம்பெனி பைக்ஸோட பாடி பார்ட்ஸ் ரெடி பண்ணணும் அண்ட் ஹோண்டா கம்பெனி என்ஜின். அப்புறம் கொஞ்ச நாள்ல இவங்க CD100 பைக்கை லான்ச் பண்ணிடுறாங்க. இந்த பைக்கோட விலை பாத்தீங்கன்னா ஸ்கூட்டரை விட கம்மியா இருக்கு அண்ட் இதோட மைலேஜ் அதிகமாவே இருக்கு. அண்ட் என்ன மாதிரி ஆளுங்க யாரெல்லாம் இந்த பைக் ஓட்டுறாங்களோ அவங்க பின்னாடி 1008 பொண்ணுங்க சுத்திட்டு இருந்துச்சு. அதனால இந்த ஹீரோ ஹோண்டா பைக் செம்ம ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இந்தியால நம்பர் 1 பைக் செய்யற கம்பெனின்னு பேர் வாங்கிருச்சு. அப்புறம் இந்த பைக் ஜப்பான்லயும் சேல்ஸ் பண்ணோன்னு ஹீரோ கம்பெனி ஹோண்டாட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுது. ஆனா ஹோண்டா கம்பெனி இதை வேணாம்னு சொல்லிடுது. ஹோண்டா கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா, ஹீரோ கம்பெனியோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஹேக் பண்ணிட்டு ஹீரோ ஹோண்டா பைக் மாதிரியான சேம் டூப்ளிகேட் மாடல் ரெடி பண்ணிடுறாங்க அண்ட் இந்தியால கம்மியான விலைக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோ கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த பிரச்சனையால இந்த ரெண்டு கம்பெனியும் தனியா பிரிஞ்சிருது. சோ இதுதான் ஹீரோ ஹோண்டாக்கான ஸ்டோரி.